கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நாம் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்க தியானிக்க, அவருடைய உள்ளத்தை நாம் அறிய அறிய, அவர் நம் உள்ளத்துக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பு செய்கிறார். நம்ம எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள், நம்முடைய உள்ளத்தில் பாருங்கள், பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளே அப்படியே அலமோதிட்டு இருக்கும். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதை செய்யலாமா, இது நடக்குமா, நடக்காதா? இப்படி ஏன் இது நடக்குது அப்படின்னா, நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதனால தான். தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காதனால இந்த மாதிரி ஒரு விசாரணை, அதாவது ஒரு சஞ்சலமான ஒரு எண்ணம். அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறார் பாருங்க, உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்று. என் ஆத்துமா நன்றாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கணும் இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணணும். நம்முடைய ஞானம் புத்தி எல்லாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளை பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு நம்ம வாழ வேண்டும். வாழ்க்கையில் இப்படி வாழ கற்றுங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படணும். நீங்கள் ஒரு வாகனம் எடுத்துறீங்களா, 2 வாகனம் எடுங்க, 3 வாகனம் எடுங்க. ஒரு வீடு வாங்கியிருக்கல, 2 வீடு, 3 வீடு, இப்படி நீங்கள் பெருகிட்டே போகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஓட்டாண்டியாவது அவருடைய சித்தமே கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு படிப்பு படிங்களா, இன்னும் மேலே போங்க. கர்த்தரை அறியறீங்களா, இன்றைக்கி 15 நிமிஷம் கொடுத்தீங்களா, 20 நிமிஷம் கொடுங்க. இப்படின்னு எல்லாத்துலையும் பெருங்க. பெருக்கத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் தான் அப்படி தான் பெருக்கியிருக்கார். பாருங்கள், மனிதனை உண்டு பண்ணி இந்த அண்ட சராசரி நீங்கள் ஆள் பல்கி பெருகுன்னு தான் சொன்னார். எல்லாத்தையும் நீங்கள் பெருக்குங்க, மல்டிப்ளை, இன்க்ரீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தேவன் நமக்குள்ளே இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறார். எப்பொழுது நம்முடைய உள்ளங்கள் அப்படியே கலங்கி கொண்டு இருக்கிறது. இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறப்ப நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ எதுவுமே சோர்ந்து போகாத. பல கதைகள் வரலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்கும் பொழுது நீ ஆறுதல் பெறுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படித்தான் வார்த்தை நமக்குள்ளே விதைத்து அவர் வழி நடத்துகிறார். வார்த்தை உள்ள விதைக்க தான் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது கதை கேட்டு உங்கள் மனசில் போட்டிங்கன்னா அது நடக்காது. அவன் சொன்னான், இவன் சொன்னான்னா ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறதா? இது நேற்று இன்று மாறாது. நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரிதான், இந்த வார்த்தை அப்படியே தான். எத்தனை டெக்னாலஜி எவ்வளோ வந்தாலும் தேவனை பின்பற்றினால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். அந்த குறைகளெல்லாம் நீக்கிறவர். நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தேவன் மேல் நீங்கள் பிரியமாக இருந்து அவருக்கு நீங்கள் முதலிடக்கம் கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்க எல்லா கசப்புகளால் நீக்கி அவர் உங்களுக்கு ஆறுதலை வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தர் இப்படி தான் வழி நடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. ஆறுதல் தேவன் உங்களுக்குள்ளே வந்து அவர் சொல்லுகிறார், நீ எது உள்ளத்தில் அப்படி இப்படி போட்டு விதைக்கிறாய் வார்த்தைகளை, அதெல்லாம் தூர போட்டு என்னுடைய வார்த்தை உள்ளவை, நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், நான் உனக்கு கீடயமாக இருக்கிறேன், நான் உனக்கு ரட்சிப்பை தருகிறேன், நான் உனக்கு மகிழ்ச்சி தருகிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உனக்கு பொருளாதாரத்தை தருகிறேன், நான் உனக்கு செழிப்பை தந்து உன்னுடைய ஆயுசு காலத்தை கூட்டி தருகிறேன். இதையெல்லாம் அவர் பெருக்கத்தை விரும்புகிறாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பெருகணும். அதான் அப்படி நீ உள்ளத்தில் வந்து கவலைப்பட்டு அப்படியே சுருங்கி போயிறாங்க. நீங்கள் பெருகி சந்தோஷமாக இருக்கிறது தான் அவருடைய சித்தம். இப்படித்தான் அவர் உங்களை வார்த்தை கொண்டு அவர் வழி நடத்துகிறார். அதுதான் இந்த தலைப்பை வைத்திருக்கு. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? உங்களுடைய வாழ்க்கை பெருக்கத்தின் தேவனாக இருந்து வழி நடத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.